என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? அதாவது, "எனக்கு பசிக்குதுப்பா, நீ போய் கொஞ்சம் சாப்பிடு" அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா, நமக்கு பசிக்குதுன்னா, நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவே நம்ம வாழ்க்கை முன்னேறணும்னா, நம்ம உழைச்சு தான் ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியும். ஆனா, நம்ம அத பண்ண மாட்டோம். ஏன்? எதனால? இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எம்எஸ்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால ஒரு நாள் வந்துட்டு லீவ் போட்டேன். ஐ அம் சாரி. ஆப்சென்ட் எடுத்துக்காதீங்க. நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சுர்றேன். யாராவது நம்மள பார்த்து, "ஏன்டா அவன் உழைப்புல நீ சாப்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா, நீங்க உங்க உழைப்புல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா, மத்தவங்க அத பார்த்துட்டு, "ஏன்டா நீ அவன் உழைப்புல சாப்பிடுற? உங்க அப்பா, அம்மா ரத்தத்த உறிஞ்சி நீ ஏன்டா சாப்பிடுற?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஏன்னா, நம்ம அந்த மாரி பண்ணல. நம்ம உழைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே கோவம் தாங்க எல்லாருக்குள்ளயும் இப்ப இருக்கும். இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்றது நம்மள்ல எல்லாருக்குமே தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு ஓடுறோம், ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய பாதை அப்படின்றது சரியான பாதையா அப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா தெரியாது. நம்ம எத நோக்கி ஓடுறோம்? ஆனா நம்ம ஓடுறோம். நம்ம முயற்சிக்கிறோம். வெற்றியை நோக்கி ஓடுனா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனா நம்ம தவறான பாதையில ஓடிட்டுருக்கோம். இப்ப நீங்க இங்கேருந்து வந்துட்டு மெட்ராஸ் போகணும் அப்படின்னா, அப்ப மெட்ராஸ் போற ரூட்ல ஓடுனா தான் உங்களால வந்து மெட்ராஸ் போக முடியும். நீங்க கேரளா ரூட்ல போய்க்கிட்டு, மெட்ராஸ் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். தேவையில்லாத இடங்கள், தேவையில்லாத சந்திப்புகள் அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேல போய் தான் இருப்பாங்க. சரி விடு அவங்க பார்த்துப்பாங்க. சரி விடு அப்பா, அம்மா பார்த்துப்பாங்க. சரி விடு இவன் பார்த்துப்பான். சரி விடு அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்ற மாரி மத்தவங்கள ப்ளேம் பண்ணி வாழ்றது, மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றது அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா இந்த மாரி கேரக்டர்ல இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வயிறு வலினா, நம்ப தான் போய் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கி சாப்பிடணும். இல்ல யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மருந்த நம்ப தான் சாப்பிடணும். ஸோ, நமக்கு வயித்து வலிக்கு நம்ம சாப்பிட்ற மாரி, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், நம்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கும், நம்ப தான் ஓடி போய் வாழ்க்கைய தேடி வெற்றி என்னவோ அந்த வெற்றிய தேடி ஓடணுமோ தவிர, மற்றவர்கள் நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம காத்திருக்கவே கூடாது. நெறைய பேர் நல்ல முன்னேற்றம் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நாளையிலிருந்து வந்துட்டு நம்ப ஜிம்முக்கு போலாம். இல்ல நாளையிலேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல தெரிஞ்சவங்க சொல்றாங்க, ரிலேட்டிவ் சொல்றாங்க. அப்படின்ற மாரி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத நோக்கியே வந்துட்டு ஓடிட்டுருப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. அவன் கூப்பிடக்குள்ள போலாம் அப்படின்ற மாரி. இங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லன்னா, நீங்க கூட்டத்தோட ஒண்ணா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும். இண்டிவிஜுவலா நம்ம இருக்கணும் அப்படின்னா, அந்த கூட்டத்திலருந்து நம்ம வெளியில வரணும். மத்தவங்க முன்னாடி நம்ம தனிச்சு நின்னா மட்டும் தான் நமக்கான மரியாதை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதேபோல வெற்றிக்காக நீங்க ஓடாம ஒரே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, அப்ப வெற்றி அப்படின்றது உங்ககிட்ட வரவே வராது. வெற்றிய தேடி நம்ம ஓடணும். அதுவும் சரியான வழியில ஓடணும். யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதாவது வெற்றின்றதெல்லாம் கிடைச்சிருங்க. நீங்க வந்துட்டு முயற்சி செஞ்சீங்கனாலே வெற்றி கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. முயற்சி செய்யணும், சரியான வழியில ஓடணும், கன்டினியூஸா ஓடணும். நிக்கவே கூடாது. ரன், ரன், ரன் அப்படின்ற மாரி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இங்க ஓய்வெடுக்க நேரம் அப்படின்றது கிடையாது. இவ்வளோ சம்பாதிச்சிட்டா ரெஸ்ட் ஆயிடலாம், அவ்வளோ சம்பாதிச்சிட்டா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க ஓடுறதுக்கு தான் நம்ம பொறந்திருக்கோம். ஓடி தான் ஆகணும். இங்க நிக்கிறதுக்குலாம் இங்க இடமே கிடையாது. அதேபோல ஓய்வும் இங்கெல்லாம் எடுக்க முடியாது. ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தாங்க இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுத்துட்டோம்னா, மறுபடியும் எத நோக்கியும் நம்ம ஓட மாட்டோம். அவ்வளவுதான். நிரந்தர ஓய்வு மட்டும் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதனால இருக்கும்போதே நம்ம ஓடுறதுக்கு பழகிக்கணும். இங்க ஓய்வு எடுக்கிறது அப்படின்றது, செட்டில்டு அப்படின்றது லைஃப்ல கிடையவே கிடையாது தெரியுங்களா? நம்மலாம் நெனச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கார், பங்களா இருந்தா செட்டில்டு ஆயிரலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு 2 வீடு, 10 வீடு வச்சிருக்கிறவங்க, அதாவது ஒரு ஊரையே தான் சொந்தமா வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய மில்லியனர்கள், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் நம்ம என்ன சொல்லப் போறோம்? எப்படி சொல்லப் போறோம்? கண்டிப்பா ஓய்வுன்றது இங்க கிடையாது. செட்டில்டு அப்படின்றதும் கிடையாது. நம்மளுடைய திருப்தி தான். எனக்கு இது போதுமா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். இருக்குது ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது. அத வச்சு என் காலத்த தள்ளுறேன் அப்படின்ற மாரி நம்ம ஓய்வெடுத்தா தான் உண்டு. ஸோ சக்ஸஸ நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஓய்வே கிடையாது. ரெஸ்ட்டே கிடையாது. ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ரிப் ஆர்ஐபி ரிப் அவ்வளவுதான். ஸோ அப்ப தான் நமக்கு ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். அதனால தயவு செய்து நமக்கு இதுதான் இலக்கு, நமக்கு வேற யாராவது நம்ம கைய பிடிச்சு தூக்கிடுவாங்க அப்படிலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சொந்தக்காரன் சொல்லுவான்,
நான் இருக்கிறேன், அவன் கூட நான் இருக்கிறேன் அப்படிம்பா. இருக்கிறேன்னு சொல்கிறதோட நீங்களும் விட்டுறணும், அவங்களும் விட்டுருவாங்க. ஒரு வேளை அவங்கள தேடி போனீங்கன்னா, "என்னப்பா இப்போ வந்துட்டியே திடீர்னு, காசு ஒருத்தர்ட்ட குடுத்துட்டேன். இல்ல இப்போதைக்கு இந்த வேலை பண்ண முடியாதுப்பா, நான் வெளியில இருக்கிறேனே, அவர் பண்ண மாட்டாரு." அப்படின்ற மாரி சொந்தக்காரங்க ஒதுங்கிக்க தான் பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தர் நல்ல மனசு பண்ணி சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க. அதுக்கு 100% கெட்டவங்கன்னு கிடையாது. சொந்தக்காரங்கன்னா 100% நல்லவங்களும் சொல்ல முடியாது. அதேபோல நண்பர்கள்னாலே நல்ல நண்பன் தான் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் படத்துக்கு தான். இங்கெல்லாம் கிடையாது அப்படிலாம். நண்பர்களால் அழிந்தவர்கள் இருக்கிறாங்க. நண்பர்களால் வேறு லெவலில் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இங்கே சரி சமம் தான். இதை நம்ம தான் பிரித்து பார்க்கணும். அந்த ஒரு டேலண்ட்டு தான் நமக்குள்ளே வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நமக்கு வேணும்னா நம்ம தான் ஓடணும். நம்ம வெற்றிக்கு நம்ம தான் உழைக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.